இஸ்ரவேலின் மூப்பர்களும் இஸ்ரவேலின் மிலிட்டரியும் பயந்து நடுங்கி ஒதுங்கி நின்ற போது ஒரு இளைய தாவீது வந்து அங்கே நின்று கொண்டு கோலியாத்தை சந்தித்தார். ஆமென். சகோதரர்கள் சொன்னார்கள் திரும்பி போ. சவுல் சொன்னார் திரும்பி போ. எல்லா மிலிட்டரியும் சொன்னார்கள் தாவீதை நீ திரும்ப போ. ஆனால் தாவீது ஒன்று மட்டும்தான் கேட்டான், நான் உடன்படிக்கை பிள்ளை. அவனுக்கு உடன்படிக்கை இருக்கான்னு கேட்டார். நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நான் உடன்படிக்கையோடு வருகிறேன். எதுவும் இன்னைக்கு நம்புறீங்க? உலகத்தில் எவ்வளவு பெரியவர் இருந்தாலும் அவர்களை விட கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். தாவீதுடைய தைரியத்தை நீங்க பார்க்கணும். எப்படி தெரியுமா சொன்னா, இன்னைக்கு நான் உன்னை சாவடிப்பேன்டானார். சாவடிக்கிறது மட்டுமல்ல, எப்படி சாவேன்னு வேற சொன்னார். உன் பட்டயத்தாலே உன் கழுத்தை நான் வெட்டுவேன். கடைசியில் என்ன தெரியுமா நடந்துச்சு? அவனை கல்லால் அடிச்சு அவன் பட்டயத்தாலே அவன் தலையை வெட்டி சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சாங்க. ஆனா தைரியம் என்பது வாழ்க்கையில எல்லாரும் ஒதுங்கி நின்ற போது தாவீது மட்டும் எழுந்து அந்த யுத்தத்தை முடிப்பதற்கு காரணமாய் அன்றைக்கு இருந்தது பல விஷயங்கள். ஒரு முக்கியமான விஷயம், கர்த்தர் கொடுத்த தைரியம். 3 பேரை தட்டி சொல்லுங்க, தைரியமா இருப்பேன்.